ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைமணம் பை கானி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அடை தோசை வித் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போய் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போது அடை தோசைக்கு தேவைப்படுற மாவு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு அண்ட் அரிசி இதில் இருக்குது. இதில் வந்துட்டு பச்சரிசி, கடலைப்பருப்பு, பட்டாணி பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோடவே 2 வரமிளகாய் சேர்த்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 5 ஹார்ஸ்க்கு. அதை நல்லா வந்துட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். உங்களுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்திருக்கேன். கருவேப்பிலையும் ஒரு 2 கொத்து சேர்க்கணும். முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்திக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேட்டரை கலந்துக்கோங்க. இது புளிக்க விட வேண்டியெல்லாம் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம மாவு வந்துட்டு நல்லா ஊறிட்டனால நீங்கள் டேரெக்டாகவே அடை வந்துட்டு சுட்டுக்கலாம். அப்படியே ஒரு தோசைக்கல் சூடுபடுத்திட்டு அப்படியே நான் வச்சு தட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் இலை வச்சு அது மேலே கூட தட்டி எடுத்துக்கலாம். என்னால் டேரெக்டாக பண்ண முடியறதுனால இப்படியே பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சைடும் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு அடை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிறைய பருப்பு சேர்த்திருக்கோம். ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடுமே இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இது கூட 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்திருக்கேன். முழு மல்லி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு மல்லி இல்லைன்னா மல்லித்தூள் கூட சேர்த்திக்கலாம். அது கூட நல்லா தான் இருக்கும். தனியாத்தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்திக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃப்பாக தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சட்னி அரைக்க தான் போகிறோம். இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுருங்க. இது வந்துட்டு உப்பு போட்டு நம்ம தேவையான அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்குச்சுன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். கண்ணாடி பதம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு நான் சேர்த்திருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சு வெந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி சேர்த்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி. அதையும் சேர்த்திட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு இதோட உப்பு சேர்த்திட்டு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வதக்கிடலாம். இது வந்துட்டு ஒரு அனதர் 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. இந்த அளவுக்கு வெந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தக்காளி சாஃப்டாக வெந்துருச்சு. இதுலேயே தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்திட்டோம். இப்போ இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு ஜஸ்ட் தாளிச்சிங்கன்னா போதும். சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டீஸ்பூன் கடலை எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கடலைப்பருப்பையும் சேர்த்திட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம அப்படியே சட்னியில் வந்துட்டு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கைமண்ணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.